அன்புள்ள கிரியர்ஸ், இது நம்ம ஃபேமிலி. கைது செய்யப்படுவதிலிருந்து தனக்கு பாதுகாப்பு அளித்தால் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராக தயாராக இருப்பதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்திருக்கிறார். டெல்லி புதிய மதுபான கலால் வரி கொள்கை முறைகேடு வழக்கில் நேரில் ஆஜராக 9வது முறையாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. இந்த சம்மனை எதிர்த்து டெல்லி முதலமைச்சர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் விசாரணைக்கு நேரில் ஆஜராகவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அமலாக்கத்துறை அதிகாரிகளால் தாம் கைது செய்யப்பட்டு விடுவோம் என்ற அச்சத்தால் அமலாக்கத்துறையிடம் ஆஜராகவில்லை எனவும் நீதிமன்றம் தமக்கு உரிய பாதுகாப்பு அளித்தால் நிச்சயம் அமலாக்கத்துறை முன்பு ஆஜராக தயாராக இருப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பினாலே கைது செய்யப்படுவார்களா என கேள்வி எழுப்பினர். ஏற்கனவே மணிஷ் சிசோடியா, சஞ்சய் சிங் உள்ளிட்டோரை இதே பாணியில் அமலாக்கத்துறை கைது செய்திருப்பதாக மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்துள்ள மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என கூறி தள்ளுபடி செய்ய கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மனு மீது பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அன்புள்ள கிரியர்ஸ், இது நம்ம ஃபேமிலி.